பாரதிய ஜனதா கட்சியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் தமிழக முதலமைச்சரை சந்தித்து ஆதரவை கோரி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னைக்கு வந்து தமக்கான ஆதரவை கோருகிறார். இன்று ஒரே நாளில் பாரதிய ஜனதா தரப்பிலும் காங்கிரஸ் தரப்பிலும் குடியரசுத் தலைவர் வேட்பாளர்களாக இருவரும், அதாவது ராம்நாத் கோவிந்த் அவர்களும் மீரா குமார் அவர்களும் ஒரே நாளில் சென்னைக்கு வருகை தந்து ஆதரவை கோருகின்றனர். முதலில் வந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் வந்திருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் 12:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தார். அதன்பின் 3 மணி அளவில் கஸ்தூரிரங்கன் சாலையில் ரஷ்ய கலாச்சார மையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியைச் சேர்ந்தவர்களிடம் தமக்கான ஆதரவை கோரினார். தற்பொழுது 5 மணி அளவில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த முறைப்படி அண்ணா சாலை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் தமது ஆதரவை கோரிக்கொண்டிருக்கிறார். செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறீங்க. 5 மணியிலிருந்து எத்தனை மணி வரை இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது? சரியாக மணி இப்போது 5:25 இந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக ராம்நாத் கோவிந்தும் முதலமைச்சரும் மரியாதை நிமித்தமாக அங்கு இருக்கக்கூடிய விஐபி லான்ச் என்கிற இடத்தில் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் எல்லாம் உடன் இருந்திருக்கிறார்கள். அதன் பின்னராக அனைவருமே ஒருங்கிணைந்து மேடைக்கு வரும் காட்சியை நாம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படமானது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்திற்கு ராம்நாத் கோவிந்த் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் மரியாதை செலுத்தியதையும் நாம் இங்கே நேரடியாக பார்க்க முடிந்தது. சுமாராக அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்காக இந்த நிகழ்வானது, இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7:30 மணிக்கு ராம்நாத் கோவிந்த் நேரடியாக விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார். இதுதான் அவரது திட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் இரு அணிகளும் தங்களது ஆதரவை தெரிவித்துவிட்ட நிலையில் தற்போது இந்த நிகழ்ச்சி இங்கே வந்து நேரடியாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தனது ஆதரவை கேட்பது மட்டுமில்லாமல் அது உறுதி செய்யும் விதமாக நேரடியாக வந்திருக்கிறார் இங்கே ராம்நாத் கோவிந்த்.